ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. இன்றைய நற்செய்தி முன் வாழ்த்தொலியை நான் வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே 51 முதல் 52 வசனங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். பிரியமான சகோதரங்களே, இன்றைய ஞாயிறு தினம் பொது காலத்தினுடைய 12வது வாரமாக அமைகிற பொழுதும் இன்றைய நாளிலே திரு அவையம்மை கிறிஸ்துவனுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாட அழைக்கிறார். இந்த திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது அடிக்கடி நான் நினைத்து கொள்வது, ஃபாதர் மைக்கேல் ரொட்ரிகோ, எங்களுடைய இலங்கை மண்ணை சார்ந்தவர், புத்தள என்கிற கதிர்காமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே தன்னுடைய 2 டாக்டரேட் கல்விகளையும் தன்னுடைய கல்விமானுக்குரிய பணிகளையும் விட்டுவிட்டு நொந்து போயிருக்கிற ஏழை மக்களோடு தன்னை அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் மத்தியிலே பணி செய்து அவர்களுடைய உயர்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர், ஒரு அமலமரி தியாகி. இவ்வாறு அவர் அந்த மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது இலங்கை இராணுவம் அவரை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. அந்நாட்களிலே ஜேவிபியினுடைய புரட்சிகள் இடம்பெற்ற காலம். இவரும் ஒரு ஜேவிபி உறுப்பினர் என்று இலங்கை இராணுவம் அவரை அடையாளம் காண முனைந்தது. ஒரு கொலை அச்சுறுத்தல் அவருக்கு ஏற்படுகிற பொழுது அந்த மண்ணிலே இருப்பதா இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதா, அந்த ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக அவரும் அவரோடு இருந்த அருட்சகோதரிகளும் உதவியாளர்களும் ஒரு நாள் அவர்கள் திருப்பலியை ஒப்பு கொடுத்து திருப்பலி நிறைவிலே தாங்கள் எதை முன்னெடுப்பது, இருப்பதா இந்த இடத்தை விட்டு செல்வதா என்கிற ஒரு கேள்வியோடு அவர்கள் திருப்பலியை ஆரம்பிக்கிறார்கள். அந்த திருப்பலி முடியுறுன்ற நேரம் அன்பிக்கிற பொழுது அங்கு வருகிற சீருடையற்ற படையினர் அவரை நோக்கி தங்களுடைய கைத்துப்பாக்கியினாலே சுடுகிறார்கள். அவருடைய இரத்தமும் கண்களில் ஒன்றும் அவர் ஒப்பு கொடுத்த அந்த பலி ஒப்பு கொடுத்த அந்த கிண்ணத்துக்குள்ளே இருக்க அவர் அன்று மரித்து போகிறார் மாலை பொழுது. அர்ப்பணி ஜிம் பிரவுனை நான் நினைக்கிறேன். அல்லைப்பட்டி மண்ணிலே அந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து குருவாகி மிக சொற்ப மாதங்கள், 2 வருடங்களுக்குள்ளே தான் ஆகிறது. இருந்தாலும் அவர் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்த மனிதராக அந்த மக்களோடு மக்களாக வாழுகிறார். அங்கு இடம்பெற்ற போர், விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் அல்லது கடற்படையினருக்கும் அந்த விடுதலை புலிகள் அங்கு தரை இறங்குகிறார்கள். அது முறியடிக்கப்படுகிற ஒரு போராக மாறுகிறது. இராணுவத்தினர் சரமாரியாக தாக்குதலை மேற்கொள்ளுகிறார்கள். மக்கள் கொல்லப்படுகிறார்கள், காயப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அவர்களை மருத்துவ உதவிக்காக எடுத்து செல்ல இவர் முனைகிறார். ஆனால் அந்த இராணுவம் அவரை தடுக்கிறது. இந்த இராணுவத்தின் முன்னால் முழந்தாள் படியிடுகிறார். காயமுற்ற குழந்தையோடு ஒரு சாட்சியாக, இயேசுவின் அடியானாக அவர் அங்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அந்த இராணுவம் அவரை விட்டாலும் அவரை கைவிடவில்லை. அவர் மேல் ஒரு கண் வைத்திருந்தது. சில நாட்களுக்கு பின் தன்னுடைய உதவியாளரோடு அல்லைப்பட்டிக்குள் சென்றவர் இன்று வரை திரும்பி வரவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது போன்ற பல குருக்கள் நமது மண்ணிலும் இருக்கிறார்கள், உலகம் பூராகவும் இருக்கிறார்கள். தாங்கள் ஒப்பு கொடுத்த அந்த பலியை வாழ்ந்து இருக்கிறார்கள். ஒரு இலகுவான ஒரு காரியம் அல்ல. இன்றைய முதல் வார்த்தை
தொடக்க நூலிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம், இங்கே சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வருகிறார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக என்று அங்கே ஆசீரை வழங்குகிறார். அந்த ஆசீரை வழங்குகிற பொழுது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வருகிறார். அது ஒரு வரலாற்று நிகழ்வாக மட்டுமல்ல, ஒரு இறையியல் நிகழ்வாக கூட அதை பலர் பார்ப்பார்கள். ஒரு வரலாற்று நிகழ்வாக நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த அப்பமும் ரசமும் இயேசு ஆண்டவர் இறுதியிலே இராவுணவை உண்ணுகிற பொழுது அங்கு ஏற்படுத்துகிற நற்கருணையின் நிகழ்வை அது முன்னிறுத்துகிறது. அது ஆசீரின் நிகழ்வாக இந்த மெல்கிசதேக் இங்கே கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆசீராக கொடுக்கிறார். அந்த ஆபிரகாம் இறைவனுடைய ஆசீரை பெற இந்த மெல்கிசதேக்கினுடைய வாழ்த்து ஒரு பிரதானமானதாக இருக்கிறது. இந்த இரண்டாவது வார்த்தையில நாங்கள் பார்க்கிற பொழுது பவுலடிகளார் கொரிந்திய மக்களுக்கு எழுதுகிற முதல் திருமுகத்திலே 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்களிலே, நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். இந்த நற்கருணையின் விருந்திலே நாங்கள் பங்கெடுக்கிற பொழுது ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிற மக்களாக இருக்கிறோம். இந்த நற்கருணை என்பது ஒரு அறிவிக்கின்ற ஒரு விடயம் மட்டுமல்ல, ஒரு கொண்டாடுகிற ஒரு நிகழ்வு மட்டுமல்ல. இன்றைய நாளிலே உலகம் எங்கும் பல பங்குகளில் அல்லது பங்குகள் இணைந்து மறைக்கோட்டங்களாக அல்லது மறைமாவட்ட ரீதியாக நற்கருணை பவனிகளை நாங்கள் ஏற்படுத்துவது உண்டு. இந்த நற்கருணை பவனிகளுக்கு அப்பால் இந்த நற்கருணை எமக்கு தருகிற செய்தி என்ன என்பதை சிந்திப்பது மிக காத்திரமானதாக இருக்கிறது, அவசியமானதாக இருக்கிறது. அந்த உடைத்தல் என்கிற அந்த நிகழ்வு தான் இந்த நற்கருணையாக இருக்கிறது. நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவது ஒன்றாக இருந்தாலும் அதற்கப்பால் அதை நாங்கள் வாழ்வாக்குவதுதான் கிறிஸ்துனுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழா நமக்கு தருகிற பெரும் செய்தியாக இருக்கிறது. எப்பொழுது நாங்கள் நம்மை உடைக்க தயாராக இருக்கிறோமோ, கரைக்க தயாராக இருக்கிறோமோ, எப்பொழுது நாங்கள் பிறருக்காக எங்களுடைய வாழ்வை கொடுக்க தயாராக இருக்கிறோமோ, எப்பொழுது மக்களோடு மக்களாக வீதிகளிலும் போராட்டங்களிலும் நாங்கள் இணைந்திருக்கிறோமோ, எப்பொழுது நாங்கள் பிறருடைய வாழ்வை உயர்த்த முயலுகிறோமோ, அப்பொழுதுதான் இந்த நற்கருணை கிறிஸ்துனுடைய திரு உடல் திரு இரத்தம் ஒரு அர்த்தம் பொதிந்த ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் கல்வாரி மலையிலே தன்னை முழுமையாக கொடுக்கிறார். தன்னுடைய உடல் ஆவி உள்ளம் அனைத்தையுமே கொடுக்கிறார். இரத்தம் சிந்துகிறார், உயிரை கொடுக்கிறார், பலியாகிறார். அதான் ஒரு உன்னத பலியாக இருக்கிறது. அந்த உன்னத கல்வாரி பலியை தான் ஒவ்வொரு குருவும் இரத்தம் சிந்தாமல் இப்பொழுது பீடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். மைக்கேல் ரொட்ரிகோ இரத்தம் சிந்தாத பலியை ஒப்பு கொடுத்து கடைசியிலே இரத்தத்தை சிந்துகிறார். ஜிம் பிரவுன் போன்றோர்களும் இரத்தம் சிந்தாத பலியை ஒப்பு கொடுத்தார்கள், ஆனால் தம்முடைய இரத்தத்தையும் சிந்தினார்கள். எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் நம்மை இழக்கவில்லை என்றால், கொடுக்கவில்லை என்றால், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கவில்லை என்றால், இந்த நற்கருணை கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமும் அர்த்தமற்றதாகி போகிறது. நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், அனைவரும் வயிறார உண்ணுகிற அளவுக்கு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு ஆண்டவர் பெருகச் செய்து அத்தனை பேருக்கும் உணவை வழங்குகிறார். 50 பேராக பந்தியில் அமரச் செய்கிறார். 5000 ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் எத்தனை பெண்களும் இருந்திருப்பார்கள், எத்தனை சிறுவர்கள் இருந்திருப்பார்கள். ஆகவே ஒரு குடும்பமாக இயேசுவை தேடி போயிருக்கிறார்கள் என்றால் 5000 ஆண்கள் என்ற எண்ணிக்கை நாங்கள் பார்க்கிற பொழுது அதைவிட பெரும் தொகையான மக்கள் அங்கு இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மையாகிறது. அத்தனை பேருக்கும் அவர் வயிறார உணவை கொடுக்கிறார். அந்த மக்கள் புல்தரையிலே 50 பேராக அமர்கிறார்கள். சிறு சிறு குழுக்களாக ஒன்று கூடுகிறார்கள். இதைத்தான் நாங்கள் ஆதி சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாக வருகிற அந்த மக்கள், ராயப்பருடைய ஏனைய அப்போஸ்தலருடைய செய்திகளை கேட்கிற மக்கள், அவர்களும்
கிறிஸ்தவர்களாக மாறுகிற பொழுது அவர்கள் சிறு சிறு குழுமங்களாக இணைந்து அந்த நற்கருணை அவர்கள் பங்கெடுத்தார்கள். இதைத்தான் எங்களுடைய அன்பிய வாழ்விலும் நாங்கள் அன்பிய சமூகங்களாக இந்த நற்கருணை பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு சிறு குழுமங்களிலே அந்த நற்கருணை ஆழமான அர்த்தம் தருவதாக இருக்கிறது. அதைத்தான் பல பங்குகளிலே குருக்கள் அன்பிய சமூகங்களை உருவாக்குகிற பொழுது அந்த அன்பிய சமூகங்களிலே இந்த நற்கருணை பலிகளை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அந்த சிறு சிறு குழுமங்களுக்குள்ளே இறைவன் வாழுகிற இறைவனாக இருக்கிறார். பெரும் கொண்டாட்டங்களையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. சிறு சிறு குழுமங்களில் ஆழமான அர்த்தம் தருகிறதாக மாறும். இந்த நற்கருணை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் உடைக்க செய்கிறது, கரைக்க செய்கிறது, கலக்க செய்கிறது. இதைத்தான் இயேசு ஆண்டவர் எமக்காக உயிர் நீத்தார், எமக்காக அந்த நற்கருணை ஏற்படுத்தினார், எமக்காக சீடர்களுடைய பாதங்களை கழுவி முன்மாதிரியை காட்டினார். அந்த புனித நிகழ்வை நாங்கள் பெரிய வியாழக்கிழமையிலே கொண்டாடுகிறோம். இந்த நற்கருணை என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய ஒரு வாழ்வின் மாற்றம், ஒரு அர்ப்பணத்தின் ஆழத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. நாங்கள் இந்த நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு கணமும் இயேசு ஆண்டவர் அந்த சீடர்களோடு ஏற்படுத்திய அந்த நற்கருணை, அந்த கல்வாரி பலியிலே இரத்தம் சிந்தி கொடுத்த அந்த பலி இரண்டோடும் இணைந்த ஒரு நேர் பயணமாக இருக்கிறது. நாமும் நமது வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணிப்போம். இந்த நற்கருணையை ஆழமாக அர்த்தப்படுத்துவோம். இந்த நற்கருணை எங்களுடைய விசுவாசத்தின் அடித்தளமாக இருந்து எம்மை நாங்கள் உடைக்கவும், எமது ஆன்மீக வாழ்வை புதுப்பிக்கவும், எங்களுடைய வாழ்விலே ஒரு அர்த்தம் கொடுக்கிற, பிறருக்காக எம்மை கரைக்கிற, கலக்கின்ற, பிறருக்காக எம்மை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்வை நாங்கள் வாழ எத்தனிப்போம். இது ஒரு நினைவு கூறுதலின் கொண்டாட்டம் மட்டுமல்ல, இது ஒரு அர்த்தம் தருகிற ஒரு கொண்டாட்டமாக மாற்றிக்கொள்வோம். இறைவனுடைய ஆசீரை பெறுவோம். இறைவனுடைய ஆசீர் உங்கள் அனைவரையும் நிறைப்பதாக. ஆமேன்.